ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்லதொரு வழியை காட்ட வரும் இந்த அன்னையை நீ அலட்சியம் செய்து விடாமல் இது உன் கண்ணில் பட்டவுடனே கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உன்னை தேடி வரும் தாயை அலட்சியம் செய்யாமல் உடனே கேட்டு தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே. என் அன்பு குழந்தையே, மனம் போல்தான் வாழ்க்கை. இங்கு ஒவ்வொருத்தருக்குமே அந்த மனம்தான் தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றது. யாருடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல்தான் இங்கு அனைத்துமே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீ என்ன கேட்கின்றாயா? என்னை பார்த்து கேட்கின்றாயா என் குழந்தையே? என் மனம் கள்ளம் கபடம் அற்றது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? என்னை அழிக்கும் இடமாக மாறிக்கொண்டே இருக்கின்றதே. இப்பொழுது என் மனம் சரியில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? உன் மனம் கள்ளம் கபடமற்ற மனமாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் தெய்வ சக்தி உன்னோடு உனக்கு துணையாக இருந்து கொண்டு வருகின்றது என்பதை நீ புரிந்து கொள். விதி உன்னோடு விளையாடினாலும், கர்ம வினைகள் உன்னை துரத்தி கொண்டு இருந்தாலும், இந்த காலகட்டம் சரியில்லாமல் உனக்கு இருந்தாலும், உன் எதிரியினாலும் உன் உற்றார் உறவினராலும் உனக்கு ஏற்படும் காரியங்களிலிருந்து தெய்வ சக்தியால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். இதை வென்று நீ நிற்கின்றாய் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவேளை நீயும் சூழ்நிலையின் காரணமாக சூழ்ச்சிகளை செய்திருந்தால் இந்த நேரத்தில் நீ இருந்திருக்கவே மாட்டாய் என்று நான் எத்தனையோ முறை உன்னிடத்தில் கூறி இருக்கின்றேன். சூழ்நிலை அவ்வப்பொழுது மாறிக்கொண்டுதான் இருக்கும். நம் மனதில் இருக்கும் எண்ணங்களை நாம் மாற்றாமல் இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு தீங்கும் நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு கவடமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள். நாட்களும் காலங்களும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களால் அவரவர் செய்த வினையின் படிதான் வாழ்க்கை அனுபவித்து வருகிறார்கள் பிள்ளையே. அன்றெல்லாம் அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி இல்லை என்பதை நீ நிறைய முறை தெரிந்து இருப்பாய் என் பிள்ளையே. இந்த கலியுக காலத்தில் தெய்வம் அன்றன்றே கொன்று கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நீ பலமுறை பார்த்திருப்பாய் பிள்ளையே. அவரவர் செய்த வினைகளும் தவறுகளும் அந்த கால முடிவிலேயே அவர்கள் அனுபவித்துவிட்டுதான் செல்வார்கள். யார் எல்லாம் எதுவெல்லாம் செய்கிறார்களோ செய்து வாழும்போதே அவர்களுக்கு அந்த தண்டனை திருத்தி அந்த தண்டனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தெய்வம். அவர் உயிர் பிரியும் போதுதான் அவர் செய்யும் பிழைகளை உணர்ந்து தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்களே. என்ன பிரயோஜனம் இருக்க போகின்றது தங்கமே? வாழும் பொழுது வாழ்க்கைக்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு பிரியும் அந்த தருணத்தில் இப்படி பல மன்னிப்புகளை கேட்டால் மட்டும்
அனைத்தும் சரியாகி அவர்கள் வாழ்ந்துவிடப் போறார்களா? முடிந்தது முடிந்ததாகத்தான் இருக்கும் தங்கமே. அப்பொழுது எல்லாம் அப்படி அல்ல. கர்மவினை என்பது முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களை அடுத்த ஜென்மத்தில் தான் அனுபவிப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்தந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு எல்லாம் அதே ஜென்மத்தில் அனுபவித்து விட்டுதான் பிறகு இறக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் பிள்ளையே. இதை பார் என் தங்கமே. வாழ்வதை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிடலாம் என்று ஒரு இடம் இருக்க, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உனக்கு ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டும். பிள்ளையே, உன் மனம் கள்ளம் கபடமற்றது என்று நான் சொல்வதற்கு காரணம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறைதான். மற்றவர்கள் போல் ஒரு நிமிடத்தில் கூட நீ நினைத்து இருக்க மாட்டாய். உன்னுடைய இரக்க குணத்தினால் அனைத்திலும் இருந்து நீ வென்று கொண்டே வந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு ஆபத்திலிருந்து இன்று வரை தப்பித்து கொண்டே இருக்கிறாய். இன்னொரு உன் எதிரி செய்த வினைக்கு நீ இருக்கும் இடத்தில் அவர்கள் புல் முளைக்க வைத்திருக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அப்படி அல்ல. தெய்வம் உன்னை காப்பாற்றி இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொள்ள வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை நினைத்துப்பார் என் தங்கமே. வாழ்க்கையில் வீணாகாது என்று நான் சொன்னது நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கை வீணாகாது என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கை வீணாகாது என்று நான் சொன்னதால் மட்டும் இது அனைத்தும் நடக்கப் போவதில்லை. நீ மனதில் இதை பதிய வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இதை இருக்க வேண்டும் தங்கமே. அப்பொழுதுதான் சொல்வது கூட பலிக்கும் பிள்ளையே. நான் உன் மனதில் அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் சொன்னாலும் உன் வாழ்க்கையில் அது பலிக்காமல் போய்விடும். நீ நம்பிக்கையோடு இருந்தால்தான் இதை அனைத்தும் சாத்தியப்படுத்த முடியும் என் பிள்ளையே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆறுதலாக நான் உனக்கு சொல்லிக் கொள்ளும் வார்த்தைகள் இது அல்ல. நீ நம்பாமல் ஒரு காரியத்தை முழுமையாக கேட்டாலும் அது ஒன்றும் பிரயோஜனமில்லாமல் போய்விடும் என்பதை முதலில் தெரிந்து கொள். எதை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் அதில் நம்பிக்கை, உழைப்பு என்று இருந்தால் மட்டும்தான் அதில் நாம் வெற்றி அடைவோம். அதுபோலத்தான் இதுவும் என் தங்கமே. நான் இன்று உனக்கு கூற வந்த காரியம் என்ன தெரியுமா? இன்று இப்பொழுது உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என்ன அது தெரிந்து கொள். இன்று இரவு உறங்க செல்லும் ஒரு நபர் நாளை காலையில் எழுந்திருக்க மாட்டார் பிள்ளையே. உறக்கத்திலேயே நான் அவரை அழைத்து செல்லும் அந்த நபர் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நல்ல உள்ளம் படைத்த அந்த உயிர் அது வேண்டியபடி அது உறவுகளுக்காகவே உறக்கத்திலேயே எந்தவித துன்பங்கள் இன்றியும், எந்தவித விபரீதங்கள் இன்றும், எந்தவித வியாதிகள் இன்றியும் உறக்கத்தில் நல்லபடியாக நான் அதை அழைத்து செல்ல போகின்றேன் என் பிள்ளையே. என்னிடம் அந்த உயிர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டது என் பிள்ளையே. அந்த உயிர் எனக்கு எந்தவித பாதகங்கள் இன்றியும் யாரையும் நான்
சிரமப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டிக் கொண்டது என் பிள்ளையே. அதனால்தான் நான் இன்று அந்த உயிரை அழைத்து செல்லப் போகின்றேன். அந்த உயிர் எந்த விதமான சிரமத்தை அனுபவிக்காமல் என்னுடன் வரப்போகின்றது என் பிள்ளையே. அது யார் தெரியுமா? உன் குடும்பத்தை சார்ந்ததுதான் என் பிள்ளையே. உன் தாய் வழியில் வந்த ஒரு உறவு பிள்ளையே. அதை பற்றித்தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அது யார் என்பதை நாளை காலையில் நீ புரிந்து கொள்வாய். அந்த நல்ல உள்ளத்தை போல இதுவரை நானும் வேறு யாரையும் பார்த்தது கிடையாது என் பிள்ளையே என்று நீ கூட உன் வாயால் ஒரு நாள் சொல்லி இருக்கின்றாய் தெரியுமா? அதுபோல நல்ல உள்ளம் உன் தாயின் வழி சேர்ந்த உறவு தான். அந்த உறவை இன்று நான் அழைத்து செல்ல போகின்றேன் என் பிள்ளையே. உன்னிடத்தில் உறவாக வந்தது. நீ வேதனையை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. வேதனைப்படாதே. அதையெல்லாம் நினைத்து என் தங்கமே, உன்னால் எந்த இழப்பும் யாருக்கும் கிடையாது என் பிள்ளையே என்றுதான் நான் யாரை தேர்ந்தெடுத்து விட்டேனோ அவர்கள் எந்தவித வலியும் வேதனையும் கண்ணீரும் சோதனைகளிலும் இருந்து கூட என்றும் அவர்கள் என்னோடு இருக்க நான் வலியுறுத்துவேன். அனைத்தையும் விலக்கி கொடுப்பேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வருகிறேன் என்றால் விவாரித்துக்கொள். உன் விடுதலை கொடுக்குவதற்காக என்பதை தெரிந்து கொள். நீயும் சிறப்பான வாழ வைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான விபரீதங்களிலிருந்து உன்னை விடுதலை செய்ய போகின்றேன். எவன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் முன் உன்னை வாழ வைத்து காட்டுவேன். உன் தாய் உன்னை அழிப்பேன் என்று நிற்கும் உன் எதிரியின் முன் உன்னை வாழ வைத்து காட்ட வேண்டும் என்று முடிவோடு இருக்கின்றாள் உன் தாய் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். நீ உயரமான உயரத்தில்தான் வாழ்வாய் என்று நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் தாய் மெய்ப்படுத்திக் கொடுப்பேன். நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.